வண்ணம். இது ரசனையின் தேடல். 3 வருட கனவு நனவாகிய நல்லதொரு தருணம் இது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தரும் என்பர். அதன் பிரதிபலன்தான் இந்த பிரம்மாண்ட படைப்பு. நாம் யார், எங்கே இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எதற்காக இத்தனையும், என்னதான் இதன் இறுதி, ஏனோ இத்தனை காத்திருப்பு, எங்கேதான் செல்லப் போகிறோம் என்பவை எல்லாம் எங்களுக்கு மட்டும் வியப்பாகவும் ஏனையோருக்கு வினாவாகவே தெரிந்து வந்த வேளையில் தினமொரு சாதனையை, விதவிதமான வெற்றிகளையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் நாவலரின் சிட்டுக்களாய். இன்று காலத்தின் கேள்வி: யார் இந்த நாவலர், எங்கே இருக்கிறார்கள், இவர்கள் குறுகிய காலத்தில் ஒரு கோபுரம் அமைத்தது எப்படி, கலை, கல்வி, விளையாட்டு என ஒவ்வொன்றின் பட்டியலிலும் இவர்களின் பெயர் ஒலித்து கொண்டிருப்பதின் இரகசியம்தான் என்ன? இதன் ஆரம்பம் எங்கே இருக்கிறது? அதை பற்றியும் சற்று தெரிந்து கொண்டுதான் செல்வோமே. அந்த கதையை நாம் தொடர பல காலம் முன்னோக்கி செல்ல வேண்டி இருக்கிறது. அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து இந்த பாடசாலை வரலாறு தொடர்கிறது என்றாலும் சான்றுகளின் அடிப்படையில் 1938ஆம் ஆண்டு பாடசாலையின் தரவுகள் ஆரம்பமாகியுள்ளன. ஆயினும் பல சான்றுகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அல்லது அழிந்துவிட்டதாகவும் நம்பப்படுகின்றது. அதன் அடிப்படையில் 1980களில் 2ஆம் மாதம் 15ஆம் தேதி திரு E.B. கனகநாயகம் எனும் பொறுப்பாசிரியரின் பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலையின் வரலாறானது ஒரு பரந்த நிலப்பரப்பில் பெரியதொரு மதில் அமைத்து அதில் கல்வி கற்ற காலமும் உண்டு. அந்த காலத்தை ஒப்பிடுவதற்கான வார்த்தைகள் குறைவு, ஆனால் வலியும் வேதனையும் அதிகம். அதனைத் தொடர்ந்து 1986ஆம் ஆண்டு பாடசாலையின் அதிபராக திரு செல்வநாயகம் அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். அந்த காலமும் ஒரு இருண்ட காலம் என்றே சொல்ல வேண்டும். அதற்கு காரணமாக பின்வருவனவற்றை குறிப்பிடலாம். பல்வேறு திறமைகளை கொண்ட மக்கள் ஆயினும் சமுதாயம் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கவே இல்லை. அதன் விளைவாக அப்போது இருந்த கல்வி நிலை மந்த நிலையில் இருந்ததாகவே கூறப்படுகிறது. ஏனென்றால் கற்பிப்பதற்கு சரியான ஆசிரியர்கள் இருக்கவில்லை. கற்றுக்கொள்வதற்கான மனநிலையும் மாணவர்களிடம். அது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பின்னரான காலம் என்பதால் மதுவுக்கு பஞ்சம் என்பது இருந்ததாக தெரியவில்லை. சமுதாயம் என்ன செய்தது என்றால் சில அந்த கால ஆசிரியர்களை கூட குடிப்பழக்கத்திற்கு ஆளாக்குவது. விளைவு அப்போதே கல்வி நிலை மட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. இதற்கு பின்னரான பாரிய காலப்பகுதி அதன் தொடர்ச்சி என்பதால் அவ்விதமாகவே இருந்து உள்ளது. அதலாலோ மலையக மக்கள் நாம் 200ஐ அண்டிய பகுதியிலும் முன்னோர்களது வரலாறு மறைக்கப்பட்டதாகவே இருந்திருக்கிறது. காலம் எதையுமே அதன் போக்கில் இருக்க விடாது. எங்கெல்லாம் அநீதி நிலவுகின்றதோ அங்கெல்லாம் நீதியை நிலைநாட்டும்படியாக சடுதியில் ஒரு சம்பவத்தை அது நடத்தும். அவ்வாறாகவே கல்வி நிலை சீர்குலைந்து நின்ற வேளையில் மீண்டும் அதை சீர்திருத்திடவே அந்த சிறிய கூட்டை நோக்கி ஒரு பறவை பறந்து வந்தது. அந்த பறவையின் பெயர்தான் திருமதி மோகனாம்பாள். அவரது காலத்தில் மாணவர்களது ஒழுக்கமும் பாடசாலையின் வரவும் மற்றும் கல்வி நிலையில் ஒரு மாற்றமும் நிலவியதாக அவரிடம் கல்வி பயின்றவர்களும் அவரை பார்த்தவர்களும் கூறியுள்ளனர். அதன் பின்னரான சில காலம் அதன் போக்கிலேயே சென்றது. அதன் பின்னர்தான் இத்தனை காலம் நாங்கள் முடங்கி கிடந்த
அந்த லயத்து கட்டிடத்திலிருந்து வெளியேறி ஒரு புதிய கட்டிடத்துக்கு எங்களது பாடசாலை இடமாற்றம் பெற்றது. அதைதான் ஆக பெரும் மாற்றம் எனலாம். காரணம், இன்று எங்களை சூழ்ந்திருக்கும் இந்த தேயிலை தோட்டத்திலும் தொழிற்சாலைகளிலும் என பல்வேறு இடங்களிலும் விஷமுள்ள பூச்சிக்களாய் செத்து மடிகின்ற எமது எத்தனையோ பல்கலைக்கழகங்களை கனவிலும் கண்டிராத பட்டதாரிகள் அவர்கள்தான் எம் முன்னோர்கள் படித்தது அந்த இடத்தில்தான். அங்கு படித்த சிலர் இன்று அரசாங்க உத்தியோகத்தர்களாகவும் இருக்கின்றனர். அதுதான் எங்கள் வெற்றியின் ஆரம்பம். இன்றும் கூட எமது பாடசாலையில் அங்கு கல்வி கற்றவர்கள் 2 ஆசிரியராகவும் ஒருவர் அதிபராகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. எமது கௌரவ அதிபர் இங்கேதான் கல்வி பயின்றார் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். அந்த இடம் எப்படிப்பட்டது என்றால், ஒரு புறம் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்க, மறுபுறம் கொழுந்து நிற்கவும் உரம் தூக்கவும் மற்றும் சாக்கு தூக்கவுமாக ஒரே இரைச்சலிலும் இன்பம் கலந்த இடமாக இருந்தது. அது வேறு எந்த இடமும் இல்லை. இன்று எமது பாடசாலைக்கு வரும் வழியில் ஊரின் ஒதுக்குப்புறமாக இன்றும் பாவனையில் இருக்கின்ற அந்த கொழுந்து நிற்கின்ற இடம்தான். வெயில் காலத்தில் தூசியும் துகளுமாக இருக்கின்ற அதே இடம் மழை காலத்தில் பாதையை விட அதிகமான நீர் எங்கள் பாடசாலையில் வழிந்தோடிய கதையை கண்ணீர் மல்க எத்தனையோ பேர் எங்களிடம் கூறியிருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் ஆசிரியர்களும் அதிகம் இருக்கவில்லை. அவ்வளவு ஏன் 5-6 பாடசாலைகளுக்கும் சேர்த்து ஒரே ஒரு அதிபர் இன்றைய பம்பரப்பட்டு மகா வித்தியாலயம் இருக்கின்ற இடத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆக எத்தனை சிரமம் அந்த காலத்தில் இருந்திருக்க வேண்டும். அந்த சூழ்நிலையிலெல்லாம் படிப்பதென்பதே ஓர் சாதனை தான். அந்த நேரத்தில் தான், அதாவது 1996ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 20ஆம் தேதி அன்று கங்க பாடசாலையின் இந்த இடத்தில் ஓர் அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த நேரத்தில் பாடசாலையின் அதிபராக திரு சுரேஷ் அவர்கள் கடமையாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் வெறும் ஒற்றை கட்டிடத்தில் எழுப்பப்பட்ட இந்த பாடசாலையானது அன்றிலிருந்தே எப்படியாவது எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற முயற்சியோடு இருந்ததன் விளைவாகவும் அன்றைய வெற்றிகளின் பரிசாகவும் திரு ராஜ்குமார் ஆசிரியர் அவர்களின் முயற்சியாலும் இன்று இருக்கும் இந்த பிரதான மண்டபம் கைச்சாட்டிடப்பட்டது. அதன் போது இருந்த அதிபரான கௌரவர் ராஜ்குமார் அதிபர் அவர்களினால் பாடசாலையின் முன்னேற்றம் சற்று சிறப்புற்று இருந்தது. அதன் பின்னர் வந்த திரு யோகேஸ்வரன் அதிபர் அவர்களினால் அவரால் இயன்ற அளவு பாடசாலையின் முன்னேற்றத்தின் கவனம் செலுத்தி வந்தார். அவரின் நினைவு சின்னமாகவே நாம் கொடி உயர்த்தும் அந்த கட்டிடம் இன்று வரை இருக்கிறது. ஆயினும் அப்பொழுதும் கூட எங்கள் மாணவர்களிடத்தில் இருந்த பாரிய திறமைகளை வெளிக்காட்ட முடியாமலே இருந்தது. அதன் பின்னணியில்தான் 2015ஆம் ஆண்டு ஒரு சரித்திரம் தோற்றம் பெற காத்து கொண்டிருந்தது என யாருக்கும் தெரியாது. அந்த வகையிலே தான் அதன் தொடர்ச்சி 2014ஆம் ஆண்டு புலமை பரீட்சை மாணவர்களின் புள்ளியில் அடங்கியிருந்தது. அந்த வகையில் தான் பிறந்த ஊர், தான் படித்த பாடசாலை எல்லாம் எனது சொந்தங்கள், எல்லாம் எனது பிள்ளைகள், நான் ஏங்கியவை எல்லாம் இவர்கள் தாங்கி நிற்க வேண்டும் என்பதெல்லாம் மனதில் எண்ணற்ற எதிர்பார்ப்புகளோடு 2015ஆம் ஆண்டில் முதன் முறையாக பாடசாலையின் அதிபராக பொறுப்பேற்கிறார் கௌரவ
சசிகுமார் அதிபர் அவர்கள். அதன் தொடர்ச்சியில் நல்ல நல்ல ஆசிரியர்களிலும் படை சூழ்ந்திடவே நல்லதொரு அரசாட்சி எங்களுக்கு கிடைக்கப் பெற்றது. அந்த தேடலில்தான் ஒரு மூலையில் ஒளிந்திருக்கக்கூடிய மாணவனிடம் கூட இருக்கக்கூடிய சிறு சிறு திறமைகளையும் தேடி பிடித்து அதனை வளர்க்க செய்து ஊக்குவித்து பல சாதனைகளையும் நிலைநாட்டிக் கொண்டே இருந்தோம். அந்த வகையில் ரத்கங்கை என்று இருந்த எமது பாடசாலையின் பெயரும் கூட நாவலர் என மாற்றப்பட்டது. நாவலர் நாமம் வெற்றி நாமம் என்பதற்கு உதாரணமாக செல்லும் இடம் எங்கெங்கிலும் ஒவ்வொரு வெற்றிகளை நிலைநாட்டிக் கொண்டிருந்தோம். அவற்றின் சிலவாக விளையாட்டுத்துறை, கல்வித்துறை, கலைத்துறை என்பவற்றை கருதலாம். அதாவது கடந்த 3 வருடங்களாக கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை புள்ளிகளின் அடிப்படையில் ஸ்ரீபாத வலயத்தில் முதலிடத்தில் இருக்கின்ற எமது பாடசாலையாகவும், புலமை பரிசில் பரீட்சையில் சிறந்த புள்ளிகளை பெற்று கொண்டிருக்கின்ற பாடசாலையாகவும், விளையாட்டை பொறுத்தவரையில் கரப்பந்தாட்ட போட்டியில் தேசிய மட்டத்துக்கு சென்று சாதனை படைத்தவர்களாகவும், சித்திர போட்டியிலும் தமிழ் தின போட்டிகளிலும் கூட சாதனைகளை நிலைநாட்டியவர்களாகவும் இருக்கின்ற அதே வேளை சட்டப்பிரதேச பாடசாலை எனும் இறக்க முடியாத சுமை ஒன்றை இதுவரை தாங்கிக் கொண்டே இருக்கின்றோம். சாதாரணமாக பாடசாலைகளில் இருக்கக்கூடிய வசதிகளில் 100ல் 10% வசதிகள் கூட எங்கள் பாடசாலையில் இல்லை என்பதே கவலைக்குரியது. இங்கு படிப்பவர்கள் ஏழை வீட்டு பிள்ளைகள், ஆனால் எங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளோ எண்ணற்றது. அந்த வகையிலேதான் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் எங்களது அடுத்த சாதனையை உங்களிடம் கொண்டு சேர்க்கிறோம். கோடுகளும் சித்திரங்களே, ஆனால் ஒரு சித்திரத்தை ஆக்குவதற்கு எத்தனை போராட்டம் என்பது எங்களுக்கு மட்டுமே தெரியும். வெறும் 50 ரூபாயில் நீங்கள் பார்வையிடும் இந்த கண்காட்சியை ஆக்குவதற்கு நாங்கள் 3 வருடங்களாக உழைத்திருக்கிறோம் என்பது கின்னஸில் பொறிக்கப்படாத சாதனைதான். இதில் பாராட்டுக்களையும் புகழ்ச்சிகளையும் கால் தூசிக்கு கூட கணக்கிடாமல் கஷ்டத்தையும் இஷ்டமாக செய்து இந்த மாபெரும் நாட்களை ஏற்படுத்தி தந்த இந்த கதையின் நாயகன்தான் எங்கள் ரகுராஜ் ஆசிரியர். பாறாங்கல்லாய் கிடந்த எங்களை மெல்ல நல்ல ஒளி கொண்டு செதுக்கி அழகிய சிற்பங்களாய் மாற்றி, சிற்பங்களாய் கடந்த எங்களை நல்ல கலை எனும் தீபமேற்றி சிற்பிகளாய் வடிவமைத்ததின் விளைவே இந்த மாபெரும் சித்திர கண்காட்சி. இது ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. தொடரும் எங்கள் நாவலரின் வெற்றி பயணங்கள். நன்றி.